பீன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராமின் வீட்டில் செஞ்சு தர மாதிரி ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பேர் வந்து பீன்ஸ் பருப்பூசலின்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்சியில் நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சிடலாம். அது கூட உப்பு வெறுமிளகாத்தூள் போட்டு அரைச்சி இட்லி சட்டியில் அவிச்சு எடுத்துடலாம். அந்த வடைக்கறிக்கு ரெடி பண்ணுற மாதிரி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அந்த அரைச்சி வச்சுட்டு தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இந்த கொரன்னு அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பை போட்டு இந்த மாதிரி நல்லா உதிரியாக்கிட்டு மேலே பெருங்காயத்தூளை நல்லா தூவிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு வேக வச்ச நம்ம அந்த பீன்ஸை போட்டு ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் பொறுமையாக அப்படியே கிண்டி விடுங்க, அடிப்பிடிக்காத அளவுக்கு. ஓகே, உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் தேவைப்பட்டதுன்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓகே, உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டுட்டு சுட எடுத்து சாம்பார் சாதத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா, மெயினாக ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட என்ன டேஸ்ட்டு! இந்த பீன்ஸில் இப்படி ஒரு பொரியல் செய்யலாமா அப்படின்னு நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். பட் ஆனால் இது என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்க. அவங்க ப்ராமின், அவங்க வீட்டில் வந்து சூப்பராக இருக்கும். நான் செஞ்சதை விட இன்னும் டேஸ்ட்டாக வந்தது. ஸோ ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி தான் பண்ண தான் நம்மளுக்கும் அந்த டேஸ்ட் வரும் போல இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை.